எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காஞ்சிபுரம் உப்புமா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ரவை எடுத்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா ரவையை வறுத்துட்டு நல்ல சுடு தண்ணி ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சு அது 3 கப்பு தண்ணியை அதில் ஊற்றி ஆட் பண்ணி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம். இன்னொரு பேனில் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நெய் நிறைய ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் நெய், முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், தேங்காய் துருவினது, பெருங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த உப்புமா ரெடியானதில் இந்த தாளிப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை ரெடி பண்ணதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான காஞ்சிபுரம் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னி இல்லை நல்ல ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.